Hi. In the Learn to Create a Game series, baseball விளையாட போகிறோம். இப்போ இது எப்படின்னாக்கா நான் பிளே ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த பால் தானாக வந்துட்டே இருக்கும். நான் ஹிட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு பாயிண்ட், நான் ஹிட் பண்ணலன்னா எனக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். டைமர் சைடில் ஓடிண்டே இருக்கும். 20 செகண்ட்ஸ் ஆயிடுத்துன்னா எனக்கு 10 பாயிண்ட்ஸ் வரலன்னா ஐ லூஸ். பட் 20 செகண்ட்ஸ்குள்ளே நான் 10 பாயிண்ட்ஸ் எனக்கு வந்துடுதுன்னா ஐ எம் த வின்னர். ஓகே, எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கேம். ஓகே, இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கிரியேட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ் பால் கேம். ஓகே, ஸோ இந்த கேட்டை டிலீட் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேக்ராப் வேணும். ஸோ ஒரு பேஸ்பால் பேக்ராப் எடுத்துப்போம். அப்புறம் ஒரு ஸ்ப்ரைட், இந்த மாதிரி பேட்டர். ஓகே, ஸோ இந்த பொண்ணை நடுப்புற வச்சுப்போம் இந்த இடத்துல. ஓகே, இப்போ ஒரு பால் வேணும். ஸோ ஓகே, இந்த பால் எடுத்துப்போம். இதான் பேஸ் பால். ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ ஒரு 50 சைஸை மாத்திப்போம். ஓகே, ஆல்ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வச்சுப்போம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கேர்ளோட பேட்டிங் பார்ப்போம். இப்போ நம்ம அந்த காஸ்டியூம்ஸ் போனோம்னா கேர்ளை கிளிக் பண்ணிட்டு காஸ்டியூம்ஸ் போனோம்னா இங்க பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய காஸ்டியூம் இருக்கு இந்த மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஹிட்டிங் எஃபெக்ட் வருது. இந்த பொண்ணு அந்த பேட்டை வச்சு ஹிட் பண்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் வருது. ஸோ அதை வச்சு நம்ம அந்த அனிமேஷனை கிரியேட் பண்ண போறோம் இப்போ. ஓகே, ஸோ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கோடுக்கு போய்ப்போம். நம்ம இந்த சைடு ஒரு ஸ்கோர் ஒன்று வேணும். ஸோ கண்ட்ரோல் இவெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ண உடனே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிப்போம் நம்ம. மேக் அ வேரியபிள் ஸ்கோர். ஓகே, அண்ட் அதை வந்து 0க்கு செட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அந்த ஸ்கோர் சைட்ல வரும். அடுத்தது இந்த பொண்ணு வந்து ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ண அந்த பொண்ணு வந்து அடிக்கணும், பால் அடிக்கணும். ஓகே, எப்பெல்லாம் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்றோம் அப்ப அந்த பொண்ணு அந்த பால் அடிக்கணும். ஸோ அதனால இவெண்ட்ஸ் when ஸ்பேஸ் கீ இஸ் pressed. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த காஸ்டியூம்ஸ் வந்து இந்த அனிமேஷன் எஃபெக்ட் தருது. ஸோ இந்த அனிமேஷன் எஃபெக்ட் தான் நம்ம கோட்ல தர போறோம். எப்படி? ஸோ ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் அ வெயிட். ஓகே, ஒரு சின்ன ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு, மேபி ஜஸ்ட் 0.1 செகண்டுக்கு வெயிட் பண்ணிட்டு காஸ்டியூமை மாத்துறோம். என்ன காஸ்டியூம் மாத்துறோம்? இப்போ switch costume to, say we'll start with A. ஓகே, ஸோ ABCDA, அதாவது நமக்கு பேட்டால எடுத்து காலை தூக்கி அடிச்சுட்டு திருப்பி பேட் அதை எடுத்து வரத்துக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுவோம், ACDA இல்லை ABDA அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஷார்ட்டா, இல்லைன்னா இன்னும் டைம் ஆகும். ஸோ B இல்லை C என்ன வேணா எடுத்துக்கோங்க. நான் C எடுக்கிறேன். ஏன்னா B வந்து இப்படி இருக்கும், கால் அப்படி மேலே வச்சு அடிக்கிற மாதிரி எஃபெக்ட். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இன்னும் ஒரு மைக்ரோ செகண்ட் ஆகும், வேணா நீங்க பண்ணிக்கோங்க. நான் எப்படி பண்றேன்னா ACDA. ஓகே, ஸோ இந்த காலை தூக்குற எஃபெக்ட் நான் பண்ணல, அவ்வளோதான். இல்லைன்னா அதுவும் வேணும்னா நீங்க அதுவும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இட் லுக் லைக் திஸ் 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 இந்த எஃபெக்ட் வரும். ஓகே, ஸோ கோடில் போயிட்டு டூப்ளிகேட். ஸோ ஏசி அப்புறம் டி லாஸ்ட். ஓகே, திருப்பி அந்த ஏ பொசிஷன்ல வந்துடணும், ஏன்னா அடிச்சு முடிச்சிட்டல. ஸோ டூப்ளிகேட் ஏ. ஓகே, இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரன், செட் ஸ்கோர் வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் ஸ்பேஸ் கிளிக் பண்ணா இந்த மாதிரி ஒரு அடிக்கிற எஃபெக்ட் வருது. ஓகே, ஸோ இதோட இந்த கேர்ளோட கோட் ஓவர். இது வெரி சிம்பிள் தான். இப்போ பால்ல தான் ஆக்சுவல் கோடிங்கே இருக்கு. ஸோ ஓகே,
இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டைமர் வேற வேணும் சைடில். அந்த டைமர் வேற மாறிண்டே இருக்கணும். அது பண்ணலாம். அப்புறம் வந்து அகெயின் அது வந்து எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் வித் த ஃப்ளாக், ரைட்? ஃப்ளாக் ஸ்டார்ட் பண்ணோடனே பால் வந்து போடணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பால் ஒரு பொசிஷனில் போய் வச்சுப்போம். ஓகே, இப்போ ஐ திங்க் இப்போ இருக்கிற பொசிஷன் இஸ் ஃபைன். ஸோ இந்த பொசிஷனில் போய் ஃபர்ஸ்ட் பால் உட்காரணும். ஸோ மோஷன் கோ டு இப்போ இருக்கிற பொசிஷன். ஓகே, கரெக்டாக வச்சுருக்கோம். அந்த பொசிஷனில் போட்டோம். இப்போ இந்த பொசிஷன்லேருந்து இந்த பால் வந்து மேலே எப்படி போகணும்? நம்ம பேடலில் பண்ணோம்ல பிங் பாங் கேமில், அந்த மாதிரி. இது என்ன ஆங்கிள்? ஸோ விச் மீன்ஸ் பேட் இந்த சைடு இல்லையா? ஸோ ஒரு தோராயமான இந்த ஆங்கிள் டு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் 0 வச்சுப்போம். ஸோ இந்த ஆங்கிள்னா எப்படி வரும்னா, ஸோ திஸ் மச் டு சி திஸ் மச். ஓகே, இதுனா அவ்வளோ ஒரு 30 வச்சுப்போம், அவ்வளோதான். ஓகே, அதுக்கு மேலே வேண்டாம். ஸோ ஒரு 30 வச்சுப்போம். ஸோ என்ன பண்ணுறோம், இந்த பால் ஃபர்ஸ்ட் அந்த டைரக்ஷனில் பாயிண்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ பாயிண்ட் இன் டைரக்ஷன் 90ல. ஸோ we will go to operators. இங்கேருந்து பிக் ரேண்டம். என்ன பொசிஷன் வேணா இருக்கலாம், பிட்வீன் -30 and 0. ஓகே, நான் ஏன் -30 சொல்ல பாருங்க. -30 இந்த சைட்னா -30, இந்த சைட்னா +30, இந்த சைட்னா +30, இந்த சைடு நெகட்டிவ் இல்லை, ஆனால் -30 போட்டுருக்கேன். -30 to 0 இது இந்த ரேஞ்ச். ஓகே, ஸோ ஏதோ ஒரு ரேண்டம் நம்பர் அதை ரேஞ்ச் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து அந்த பால் மூவ் ஆகணும், கரெக்டா? ஸோ இது பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஐ நீட் அ ஃபார் எவர் லூப். ஃபார் எவர் அந்த பால் மூவ் ஆகணும். ஸோ மூவ் 8 ஸ்டெப்ஸ் போடுறேன். உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும்னா யூ கேன் புட் 10, 12, 14 எப்படி வேணால் மாற்றிக்கோங்க. ஓகே, நான் 8 போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ. ஓகே, ஸோ கிளிக் பண்ணுறேன், பால் வருது. ஓகே, இப்போ இது ஏன் எட்ஜ்லேயே இருக்குனாக்கா, அது எட்ஜு வந்துன்னா வெளில வரணும், ரைட்? எட்ஜுக்கு போயிடுத்துன்னா திருப்பி பால் இங்கேருந்து வரணும். ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம இஃப் கண்டிஷன்ஸ் ஒன்றா போடலாம். ஸோ மொத்தத்தில் ஆனால் இந்த பால் போகிறது. ஓகே, ஸோ ஸ்டாப் பண்ணிடுவோம். அந்த கண்டிஷனை ஃபர்ஸ்ட் போடுவோம். அதாவது பால் போய் எட்ஜை டச் பண்ணிடுதுன்னா திருப்பி பால் இங்கேருந்து இங்கே வந்துடணும். திருப்பி ஏதோ ஒரு டைரக்ஷனில் போயிட்டு பால் திரும்பி மூவ் பண்ணணும். ஓகே, ஸோ அதெல்லாம் ஃபார் எவர் லூப்பில் வரும். ஸோ இப்போ ஒரு இஃப் போடுவோம். கண்ட்ரோலில் போயிட்டு ஒரு இஃப் எடுத்துப்போம். So if ball goes and touches the edge, correct? So if போட்டோம் touching the edge நாக்க sensingல வரும் touch the edge. So if touching edge touch பண்ணிடுதுன்னா, அதாவது edge touch பண்ணி நீ ஹிட் பண்ணல. ஓகே, ஸோ அதனால ஒரு பேட், அதாவது ஒரு வேற சவுண்ட், தட் இஸ் யூ மிஸ்ட் மாதிரி ஒரு சவுண்டு போடலாம். ஸோ சவுண்ட்ஸில் போனால் பாப் மட்டும் தான் இருக்குது, விடம் அது வேண்டாம் நம்மளுக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா டக்கோட சவுண்டு போட்டேன். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது சவுண்ட் வேணால் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ டக் இந்த மாதிரி சவுண்ட் வரும். ஓகே, ஸோ என்ன பண்ணுவோம், கோடில் போயிட்டு ஸோ எட்ஜை டச் பண்ணிடுதுன்னா இந்த சவுண்டு வரணும் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே இல்லை, சாரி, சவுண்ட் போயிட்டு ஸ்டார்ட் சவுண்ட் டக் அண்ட் ஸ்கோர் சப்ட்ராக்ட் ஆகணும், கரெக்டா? வேரியபிள்ஸ் போயிட்டு சேஞ்ச் மை வேரியபிள் பை சப்ட்ராக்ட் ஆகணும், ஏன்னா நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க -1. அப்புறம் பால் திருப்பி இந்த இடத்துல வந்தாகணும். ஸோ கோ டு மோஷன் போயிட்டு கோ டுல இதே பொசிஷன். ஸோ -6 to -141. திருப்பி பால் இந்த பொசிஷன்ல வந்தாகணும். திருப்பி இந்த ஆங்கிள் தான் அது வந்து பாயிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதே லைன் வரணும். ஸோ பாயிண்ட் இன் டைரக்ஷன், ஆப்ரேட்டர்ஸில் போய் பிக் ரேண்டம், இதே மாதிரி -30 to 0. ஓகே, ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நான் இப்போ ரன் பண்ணுறேன், இடிக்கல. ஸோ திருப்பி இங்கேருந்து வந்து போகிறது. இது வேற வேற பொசிஷன்ல போகுது, பிட்வீன் 0 and -30. ஓகே, ஆல்ரைட்.
ஓகே, நான் ஸ்கோர் மாறவே இல்லை பாருங்க. ஏன்னா there is a mistake here. இந்த இடத்துல நான் ஸ்கோர்னு போடலை. அதான் ஸ்கோர் மாறலையேன்னு பார்த்தேன். இப்போ மாறணும். லெட்ஸ் see. பட் பார்த்தீங்களா, -2 ஸ்கோர் போயிட்டே இருக்கு. ஓகே, இது ஓவர். அடுத்தது நான் இதை வந்து ஹிட் பண்ணேன்னா எனக்கு ஒரு ஸ்கோர் வரணும் அண்ட் வேற சவுண்ட் வரணும் அண்ட் திருப்பி பால் இங்க போயிட்டு இங்கேருந்து வரணும். இங்கேருந்து பால் இந்த டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு இஃப் கண்ட்ரோல் போயிட்டு ஒரு இஃப் எடுத்துப்போம். இஃப் அகெயின் டச்சிங். ஸோ டச்சிங் வாட், அதாவது டச்சிங் மை பேட். ஸோ பேட்னாக்க என்ன பண்ணலாம், நம்ம இங்க வந்து ஒரு பேட்டர்னு போட்டுட்டேன்னா இந்த ஃபுல் பொண்ணையும் அந்த பொண்ணை டச் பண்ணா கூட அது வின் பண்ணிடும். அது தப்பு. ஏன் நம்ம பேட்டை மட்டும்தான் டச் பண்ணணும். ஸோ நம்ம இதால யூஸ் பண்ண முடியாது. அது போல நம்ம என்ன பண்ணுவோம், டச்சிங் கலர் ஆப்ஷனை யூஸ் பண்ணுவோம் இங்க. ஓகே, ஸோ டச்சிங் கலர், விச் கலர், இந்த பேட் கலர் ஐ வாண்ட். அதனால என்ன பண்றேன், இந்த பிக்கரை கிளிக் பண்ணிட்டு இந்த பேட்டை கிளிக் பண்றேன். ஓகே, ஸோ அந்த கலர் டச் பண்ணிட்டேனாக்கா நான் பேட்டை தொட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஸோ பேட்டை தொட்டேன்னா எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல சவுண்ட் வரணும். ஓகே, ஸோ சவுண்ட்ஸ்ல பாப் இருந்து எடுத்துட்டோம்ல, ஸோ அது வச்சுப்போம். திருப்பி பாப் அடிக்கிற சவுண்ட் வரும். இல்ல ஹிட், பேட் ஹிட் சவுண்ட் இருக்கா அந்த மாதிரி. ஹிட், பிங் பாங் ஹிட். ஓகே, டென்னிஸ் ஹிட் அது வச்சுப்போம். ஓகே, கோடு போயிட்டு அந்த சவுண்ட் வச்சுக்கலாம். ஸோ சவுண்ட் ஸ்டார்ட் சவுண்ட், பிளே சவுண்ட் until done பண்ணாதீங்க. ஏன்னா இப்ப சவுண்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆச்சுன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் அது வந்து ஸ்கோரை மாத்தி பாலை திருப்பி அனுப்பும். ஸோ அதுக்கு பதிலாக ஸ்டார்ட் சவுண்ட் பண்ணுங்க. ஸோ நீ ஸ்டார்ட் பண்ண அந்த மாதிரி சத்தம் போட்டுருவோம், நம்ம மாட்டுக்கு கோடிங் ஆகிட்டு இருக்கோம் இங்க. ஓகே, அகேன் நீங்க இது போட்டுட்டீங்கன்னா இந்த சத்தம் முடிகிற வரைக்கும் கண்ட்ரோல் அங்கேயே இருக்கும். ஓகே, இப்போ இது 2 செகண்ட்ஸ் அந்த சத்தம் வரணும், 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு தான் அடுத்தது போகும். ஸோ அது வேண்டாம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் சவுண்ட் ஹிட் ஆயிட்டு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகணும் இப்போ. ஸோ வேரியபிள்ஸ் போயிட்டு சேஞ்ச் ஸ்கோர் பை 1 பாசிட்டிவ். அதே திருப்பி கோ டு -6 y -40 ரைட். அது வந்து ஸோ இங்கே போயிட்டு கோ டு -6, இங்கே வந்து -141 and point in that direction. Okay, so point in direction, pick random -30 to 0. Okay, so இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்ப. ஓகே, ஸோ நான் அடிக்கடி ஹிட் வருது, மிஸ் ஆக ஸ்கோர் சப்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கு. ஓகே ஓகே சூப்பர். இப்போ வந்து எண்ட் பாயிண்ட், அதாவது நான் 10 ஸ்கோர் பண்ணிட்டேன்னா ஐம் அ வின்னர் அண்ட் டைமர் ஆயிடுச்சுன்னா ஐம் லூசர். டைமரே காட்டல, இப்போ டைமர் காட்டணும் இந்த சைட்ல. கரெக்ட். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். மேக் அ வேரியபிள் டைமர். ஓகே, ஸோ அந்த டைமரை வந்து அந்த சைடு சேவ் பண்ணலாம். அப்புறம் இந்த டைமர் வந்து அதாவது இது வந்து 0 பாயிண்ட் அப்படிலாம் காட்டும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இருங்க அப்படி பண்றதான்னு பார்த்துருவோம். ஸோ மூவே ஆல பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமர் மாறிண்டே இருக்கணும். அப்போ ஃபார்எவர் லூப்ல அந்த டைமரை காட்டணும் நான். கரெக்டா? ஸோ என்ன பண்ணுவோம், இங்க அந்த வேரியபிளை மாத்தணும். ரைட். ஸோ இந்த ஃபார்எவர் லூப்ல செட் டைமர் டு வாட், இந்த டைமர் வேணும் எனக்கு. அது வந்து சென்சிங்ல இருக்கும் டைமர். இப்போ நான் அந்த டைமர் போட்டேன்னா எப்படி இருக்கு பார்ப்போம் பாருங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். இது வேண்டாம் நம்மளுக்கு, ஒரு செகண்ட் இருந்தா போதும். இந்த இதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவோம், ரவுண்ட் பண்ணிக்கலாம் அதை. ஸோ ஆப்ரேட்டர்ஸ் போயிட்டு ஒரு ரவுண்ட் எடுத்துக்கோங்க. டைமர்ல போட்டு இங்க போட்டு. ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா இந்த மாதிரி 1 2 3. ஓகே, இப்படிதான் நம்மளுக்கு வேணும். ஓகே, இது ஓவர். அடுத்தது இப்போ மாதிரி இஃப் கண்டிஷன், அதாவது நான் வந்து 10 ஸ்கோர் பண்ணிட்டேன்னா ஐம் அ வின்னர், டைமர் 20 ஆயிடுச்சுன்னா ஐம் அ லூசர். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த வின்னிங் லூசிங்க்கு ஒரு ஸ்க்ரீன் வேணும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னாக்கா இங்கேருந்து ஒரு புது பேக் ட்ராப் எடுப்போம். இதுக்கு இதுல வந்து ஒரு யூ லூஸ் போட்டுக்கலாம். ஸோ காஸ்டியூம்ஸ் போயிட்டு
காஸ்டியூம்ஸ் போயிட்டு இதுக்கு இந்த இடத்துல யூஸ் ஓகே பெருசாக்கிப்போம் பிளாக் கேட்குறேன். அதே மாதிரி இந்த இடத்துல ட்ரை ஓகே மிடில் வச்சுட்டு இதையும் கொஞ்சம் அப்படியே பெருசாக்கி ஓகே சேவ் பண்ணிப்போம். ஆல்ரைட், இப்போ நான் வந்து நிறைய பேக் ட்ராப்ஸ் போட்டதுனால எப்போதுமே நான் வந்து இந்த பேஸ்பால் பேக் ட்ராப்போட தான் ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்ட். ஸோ அதையும் கோடில் போட்டுருவோம். இந்த பேஸ்பாலோட கோடுக்கு போயிட்டு இதோட பேக் ட்ராப்பை மாற்றிடலாம். ஓகே, ஸோ செட் ஸ்விட்ச் பேக் ட்ராப் லுக்ஸில் போயிட்டு ஸ்விட்ச் பேக் ட்ராப் ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் த பேக் ட்ராப் வந்து பேஸ்பாலில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இதை ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். யூ லூஸை ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ யூ லூஸ் எப்போ டைமர் வந்து 20 ஆனதுக்கு தான். ஸோ அதுக்கு ஒரு இஃப் கண்டிஷன் போடணும். இஃப் ஓகே ஆப்ரேட்டர்ஸில் போயிட்டு கிரேட்டர் தென் எடுத்துக்கணும் டைமர். ஸோ டைமர் வந்து சென்சிங்கில் வரும். டைமர் கிரேட்டர் தேன் 20. ஓகே, டைமர் கிரேட்டர் தேன் 20னா ஐம் லூசிங், ரைட்? ஸோ அந்த பேக் ட்ராப்பை நான் மாற்றணும். ஸோ லுக்ஸ் போயிட்டு ஸ்விட்ச் பேக் ட்ராப் டு ப்ளூ ஸ்கை அண்ட் எல்லாத்தையும் நிறுத்திடணும். ஏன்னா அப்போ அந்த பால்லாம் திருப்பி விளையாடக்கூடாது இல்லையா? ஸோ கண்ட்ரோல் போயிட்டு ஸ்டாப் பால், அவ்வளோ கேமே முடிஞ்சு போயிடுது. இதே மாதிரி நான் வந்து ஸ்கோருக்கு பண்ணணும். கரெக்ட். ஸோ இது ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இந்த டைமர் எடுத்துட்டு ஸ்கோர் போட்டுக்கிறேன். இஃப் மை ஸ்கோர் ஈக்குவல் டு 10 வேணும். ஸோ இதே வேண்டாம் நம்மளுக்கு. ஆப்ரேட்டர் போயிட்டு ஈக்குவல் டு இல்லை கிரேட்டர் கூட போடலாம். இட்ஸ் ஓகே, நான் ஈக்குவல் டு போட்டிருக்கேன். ஈக்குவல் டு 10 ஸ்கோர் வந்துச்சுன்னா இல்லைன்னா கிரேட்டர் தேன் 9 அப்படி கூட பண்ணியிருக்கலாம். நம்ம அதையே யூஸ் பண்ணணும், ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும்னா. பட் இட்ஸ் ஓகே, நான் அப்படி பண்ணிட்டேன். ஸ்கோர் ஈக்குவல் டு 10னாக்க நான் வின் பண்ணணும். கரெக்டா? வின்க்கு நான் இன்னொரு பேக் ட்ராப் எடுத்துப்போம். நான் இது எடுத்திருக்கேன். ஓகே, இது ஓகே, நான் வேற எடுத்துருந்துருக்கேன் அதில். பட் இட்ஸ் ஓகே, இது எடுத்துப்போம். ஸோ காஸ்டியூம்ஸில் போயிட்டு பேக் ட்ராப். ஓகே, இதில் வந்து ஓகே டெக்ஸ்ட் எடுத்துட்டு U1. ஓகே, இதை வந்து ஒரு ஒயிட் ஆக்கிடுவோம். ஓகே, எடிட் பண்ணிடுவோம். ரைட், இப்போ கோடு போகலாம். ஸோ இப்போ ஸ்கோர் வந்துட்டுனா இது வந்து கான்சர்ட். அதுக்கு போயிட்டு ஸ்டாப் ஆல் ஆகிடும். அவ்வளோதான். ஓகே, இப்போ இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதாவது பண்ணலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இந்த வாட்டியும் லூஸ் பண்ணிட்டேன். எனிவேஸ், ட்ரை பண்ணி பாருங்க இந்த ப்ரோக்ராமை. எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. ட்ரை பண்ணுறேன் சால்வ் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ.